முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா எலிவேஷன் 4 அல்லது 2 பில்லர் இரட்டை படையில் இருக்கணுமா? அல்லது 3 பில்லர் ஒற்றை படையில் வரலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எலிவேஷன் பொறுத்தளவுல இரட்டைப்படையில் இருக்கிறது தான் சரியான ஒரு அமைப்பு. இரட்டைப்படையில் தான் பில்லர்ஸும் வரணும். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வீட்டு கிரகப்பிரவேசம் செய்யும்போது வீட்டு தலைவனின் ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணலாமா? அது அப்படின்னு சொல்லி முகூர்த்த கேட்டிருக்காங்க. நாளாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக செய்யலாம். உடைந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. ஓகே. உடைந்த நட்சத்திரம் என்பது 2 ராசிகளிலுமே பரவி இருக்கும். உதாரணமாக புனர்பூசம், உத்திரம், விசாகம், கிருத்திகை, உத்திராடம், இதெல்லாம் உடைந்த நட்சத்திரங்கள். இது பரிகாரம் செய்ய ஏற்றது. ஆனா ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்றதுக்கு ஏற்புடையது கிடையாது. சரி. அடுத்து வந்து கோவை மக்கள் தென்மேற்கு பகுதி பூஜை அறை தான் வைத்திருக்கிறார்கள். ஆனா அங்கு உள்ளவர்கள் நல்ல முறையில் தான் செழித்து வாழ்கிறார்கள் நல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தென்மேற்கில் அவர்கள் கருப்பராயன் அப்படி போன்ற வழிபாடு, அசைவ வழிபாடு, அவர்களுக்குரிய அந்த பாரம்பரிய சத்திரிய குணத்திற்குரிய தன்மை, திருமணம் என்றால் கூட அசைவ உணவுகள், இது எல்லாமே அவங்களுக்கு நிறையா இருக்கும் பொழுது அதில் எந்த குறையுமே வராதே. அவர்களுடைய பாரம்பரியத்தில் என்ன வழிகள் இருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக தென்மேற்கில் வச்சு நல்லா தான் இருக்கலாம். எங்கே வரக்கூடாதுன்னா, தென்மேற்கில் சிவன் வரக்கூடாது, தென்மேற்கில் பார்வதி வரக்கூடாது, தென்மேற்கில் முருகன் வரக்கூடாது. இதெல்லாம் வந்தால் அங்கே பிரச்சனை அப்படின்றது இங்கே பொருள். தென்மேற்கில் சாத்வீக வழிபாட்டுக்கு ஏற்புடையது அல்ல. ரத்தம் சிந்தி அசைவ வழிபாட்டுக்கு ஏற்புடையது தான், நான் மறுக்க மாட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணவங்களுக்கு நல்லா தான் இருப்பாங்க. அருமை குருஜி. அடுத்து வரவேற்பறையில் தென்மேற்கு பூஜை ஷெல்ஃப் வைக்கலாமா? கூடாது. ஸோ மேற்கு மத்திமம் இல்லைன்னா மேற்கு சார்ந்த வடமேற்கில் வைக்கலாம், இல்லைன்னா மேற்கு மத்திமத்தில் அமைச்சுக்கலாம்.